கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னாகமம் 12வது அதிகாரத்துல உள்ள ஒரு குட்டி பிரார்த்தனை. இந்த குட்டி பிரார்த்தனையை யார் பண்ணா அப்படின்னா, தேவனுடைய தாசனாகிய மோசே பண்ணாரு. எதற்காக பண்ணார் என்பது அந்த சம்பவத்தை வாசித்த எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். அதாவது மோசே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ண நிமித்தம் ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வருது. யார் யாருக்கெல்லாம்? மோசே, அப்புறம் ஆரோன், மிரியாம், இவங்க 2 பேரும் தான் முக்கியமா ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க மோசே கூட. மோசே ஆரோனையும் மிரியானையும் விட சிறியவர். எல்லாருமே கூட பிறந்தவங்க தான். அப்ப இவங்க உடனே என்ன கேட்குறாங்க, அந்த ஆர்குமெண்ட் முடிவில் மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக பேசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எங்களை கொண்டு பேசினது இல்லையா, உன்னை மோசையை கொண்டு மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப இதுல இந்த வார்த்தைகள் இருந்து அவங்களுடைய பொறாமை அப்படி வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். இது சாதாரண குடும்ப பிரச்சனையாக இருந்தால் இந்த வார்த்தை வெளியே வந்திருக்கிறாது. ஆனால் மோசையை தேவன் அடிக்கடி கூப்பிட்டு பேசுறதுனால அவங்களுக்கு மனசுக்குள்ள என்னதான் கூட பிறந்தவராக இருந்தாலும் கூட நம்ம விட சின்னவன் மோசே, அப்ப அவனை மட்டும் ஆண்டவர் அடிக்கடி கூப்பிட்டு பேசுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொறாமை இருந்தது இந்த வார்த்தையில நம்ம பார்க்கலாம். ஏன்னா மோசே என்பவர் அதுக்கு பதிலே சொல்லல. மோசே என்பவர் என்ன வேதம் சொல்லுது, பூமியில் உள்ள சகல மனிதனும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தார் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப இப்ப இவங்க குற்றப்படுத்தி பேசுறப்ப கூட மோசே எதிர்ப்பு ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஆனால் தேவன் அதை கேட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கடவுள் என்ன பண்றாரு, உடனடியாக 3 பேரும் ஆசாரி கூடாரத்துக்கு வாங்க அப்படின்னு கட்டளையிடுகிறார். இவங்க 3 பேரும் போறாங்க. 3 பேரும் போனாலும் கூட ஆரோனையும் மிரியாமையும் தேவன் என்ன பண்றாரு, நீங்க வாங்க தனியா வாசலுக்கு வாங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு. தேவன் மேகத்தூளிலிருந்து இறங்கி வர்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா தீர்க்கதரிசனம் மூலமாக பேசுவேன், அல்லது என்ன பண்ணுவேன், சொப்பனத்தின் மூலம் தரிசனத்தின் மூலம் நான் என்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவேன். ஆனால் மோசே அப்படி கிடையாது. அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால முகமுகமாக நான் பேசுறேன். அப்படிப்பட்ட மோசையை எதிர்த்து பேசுவதற்கு, துணிஞ்சு விரோதமாக பேசுவதற்கு எப்படி உங்களுக்கு பயமில்லாமல் போயிட்டு ஆண்டவர் அப்படி பேசிட்டு உடனே அங்கிருந்து போயிறாரு. அவர் இன்னும் ஒண்ணுமே சொல்லல. ஆனால் ஆரோன் இப்படி திரும்பி பாக்குறப்ப மிரியாம பாக்குறாரு. மிரியாம் அப்படி உறைந்த மழையை போல குஷ்டரோகம் பிடிச்சு வெள்ளையாக இருப்பதை பாக்குறாரு ஆரோன். உடனே பயந்து போயிட்டாரு. ஏன்னா குஷ்டரோகம் பிடிச்சவங்க பாளையத்துக்குள்ள வர முடியாது, உள்ள புறம்பே தான் இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் சார வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கணும். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் மோசையை பார்த்து சொல்றாரு, எங்களுடைய புத்தீனமான செய்த காரியத்தினையும் இந்த பாவத்தை எங்களுமே சுமத்தாதுன்னு சொல்றாரு. உடனடியே மோசை என்ன பண்றாரு, அவருக்கு மனசுக்குள்ள அக்கா மேல அவ்வளவு இரக்கமும் அன்பும் நிறைந்த வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு, சின்ன பிரார்த்தனை தான் பண்றாரு. நீங்க என்னாகமம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்தீங்க, மோசே கர்த்தரை நோக்கி இவளை ஆண்டவரே என் தேவனை இவளை குணமாக்கும் அப்படின்னு கெஞ்சினார் அப்படின்னு போட்டிருக்கு. இதே ஆங்கில வேதாகம் என்ன சொல்கிறேன்னா, மோசே cried unto the Lord saying heal her now in my Lord அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவர் கெஞ்சினார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல போட்டிருக்கு வேதாகமத்துல. ஆங்கிலத்துல cried unto the Lord, மோசே cried unto the Lordனா அவர் அழுதி கத்திருக்கலாம். என்ன கத்தினார் அப்படி, என்ன கெஞ்சினார் அப்படின்னு பார்த்தா அந்த வசனமே ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. எப்படின்னா அவளை குணமாக்கும் என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, நா ரெஃபா நா லாஹ் அப்படின்னு இருக்குது. அதாவது நான் என்றால் தயவு செய்து குணமாக்கும், தயவு செய்து அவள் அப்படின்ட்டு அவர் அழுதுருப்பாரு, ஒருவேளை கத்திருப்பாரு, மனம் பதைத்து. அந்த சின்ன பிரார்த்தனை தான். வளவலன்னு பேசுற அவர் ஆண்டவர்கிட்ட, என் அக்கா வச்சு ஆண்டவர் என் கூட பிறந்த அவளை மன்னிச்சுங்க அப்படிலாம் பேசவே இல்லை. அவளை குணமாக்கும். ஏன்னா அந்த அவசரம், அந்த பதட்டம், அவள் மேல் அன்பு பொங்கி வழிந்து இந்த ஒரே ஒரு சின்ன பிரார்த்தனை அவர் செய்தியை நம்ம பாக்குறோம். அதாவது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்தது இதை படிக்கிறப்ப. எங்க சொந்தக்காரங்க வந்தாங்க. அப்ப அந்த இதுல ஒரு பாப்பா இருந்தா. அந்த பாப்பா என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மா ஏதாவது சில சமயம் சேட்டை பண்ணிட்டான்னா, நீ உன்னை வெளியில கூட்டிட்டு போக மாட்டேன், உனக்கு இதை வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த பாப்பா என்ன பண்ணும், அம்மா கிட்ட உட்காந்துருவா, காலில் அடியில உட்காந்துட்டு அம்மா ப்ளீஸ்மா 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 தான் சொல்லுவா. வேற எதுவுமே சொல்ல மாட்டா. அவ அந்த ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்றப்ப நமக்கு மனசு இறங்கிரும். உடனே அவங்க அம்மா அவளுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவா. அதே போல தயவு செய்து குணமாக்கும், தயவு செய்து அவளை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரான். இந்த மாதிரிதான் கெஞ்சிராரு மோசே. உடனடியாக தேவன் நீ 7 நாள் மட்டும் பாளையத்துக்கு புறம்பாயிரு என்று அவர் சொல்லுவதை நம்ம காணாக்கிறோம். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அவ்வளவு அதிகமாக அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இப்பொழுது நமக்கெல்லாம் யார் இருக்கா, நமது பாவங்களை நிவர்த்தி செய்ய கிருபாதார பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து இப்ப என்ன பண்றாரு, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர், என் பிள்ளை தெரியாம செஞ்சுட்டா அவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனவே நீங்க இந்த இதில் நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், பொறாமப்படவே கூடாது. நம்ம சகோதரர்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் பணக்காரவங்களா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் ரொம்ப செல்வாக்குள்ளவர்களா இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் இருக்காது, ஏழையா இருக்கலாம். இல்ல நம்ம கூட வேலை பார்க்குறவன் லஞ்சம் கொடுத்து அவன் அந்த மாதிரிலாம் செஞ்சு அவன் இப்போ ப்ரொமோஷன்ல போயிருப்பான், நமக்கு அப்படி ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது. ஆனால் நாம் அதற்காக நம்ம பொறாமைப்படவோ எரிச்சல் அடையவோ கூடாது. ஏனென்றால்
தேவன் வந்து நம்ம நம்பிக்கை வைத்தோம்னால ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துவார். பொறாமை என்பது ஆண்டவருக்கு ஒரு பிடிக்காத காரியம். எனவே அப்படி யார் மேலே பொறாமை நமக்கு இருந்தால் இன்றைய ஒப்புரவாகுங்கள். கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த மனதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்பழுக்கற்ற ஒரு மனசாக வைத்திருந்தால் தான் தேவன் நமது ஜெபத்தை வந்து உடனே கேட்பார். நாம் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.